ஹாய், வெல்கம் பேக் டு ஷெம்லாஸ் லைப்ரரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி ரீடிங். இந்த தடவையும் கொஞ்சம் கேப் ஆகி போச்சு மறுபடியும் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா 5 ஜேர்னல் புக்ஸ் நான் எடுத்திருக்கேன். தமிழில் 5 வகையான நூல்கள் அதை நான் எடுத்திருக்கேன். என்னென்ன ஜேர்னலில் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா நகைச்சுவை, இன்னொன்று பார்த்திங்கன்னா ட்ராவலாக், இன்னொன்று சயின்ஸ் ஃபிக்ஷன், அப்புறமேலுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஷனே அவங்களுக்கு கட்டுரைகள், ஒரு கிட்டத்தட்ட மெமையர் மாதிரி அது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நாவல், ஃபேமிலி நாவல். இது எல்லாமே தமிழ் புக்ஸில் நான் சர்ச் பண்ணி கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன். எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிது, டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸில் கிடைக்கிதுன்னு பார்த்தா இதில் ஹாரர் மட்டும் எனக்கு ப்ராப்பராக எனக்கு கிடைக்கல. விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் அவர்களோட புக்கை நான் படிச்சிருக்கேன், அமிட்டிவிலி ஹாரர். அந்த புக்கை தமிழாக்கம் பண்ணி அதை படிச்சிருக்கேன். பட் அது என் கையில் இப்போ இல்லை. ஸோ ஹாரர் ஜேர்னல் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பார்க்கணும், இன்னும் நல்லா கொஞ்சம் கேட்சியாக எழுதுகிறவங்கள இன்னும் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன புக்ஸுன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் குடும்ப நாவல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன். குடும்ப நாவல். இது பார்த்திங்கன்னா மின்டோ ரோட் அப்படின்னு சொல்லிட்டு, இது முன்னாடி நான் முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்னால் ஷூட் பண்ண முடியல. மின்டோ ரோட் அப்படின்ட்டு ஒரு நாவல் பேர். இது பார்த்திங்கன்னா கிண்டில் அன்லிமிட்டட்லேயும் இது இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற 4 புக்ஸுமே கிண்டிலில் உள்ளது தான், கிண்டில் வெர்ஷன். ஒரே ஒன்று மட்டும்தான் பேப்பர் பேக்கில் இருக்குது. இதை எழுதினவர் பார்த்திங்கன்னா கடுகுன்றவர். இவர் பார்த்திங்கன்னா சாவி அப்படின்ற எழுத்தாளர் மேலே ரொம்ப பற்று கொண்டவர். இவரோட புக்கு தான் இப்போ 2 புக்கு நான் அதில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று நாவல், இன்னொன்று சிரிப்பு கட்டுரை. அது நகைச்சுவைக்கு எடுத்திருக்கேன். இந்த நாவல் அதாவது நான் எல்லாமே கான்செப்ட், அதாவது அந்த ஜேர்னரை மட்டும்தான் நான் குறிப்பிட்டு நான் அதில் சொல்கிறேன். ஆத்தரை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக எந்த புக்குமே நான் சொல்ல போகிறதில்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மின்டோ ரோட் அப்படின்றது டெல்லியில் உள்ள ஒரு ஏரியா. அந்த அப்பார்ட்மெண்ட் பேர் அவர் தங்கி இருந்தப்போ அந்த மின்டோ ரோட்டுன்னு இருந்துச்சு. அதை வச்சு அந்த இடத்த பேரை வச்சு அவர் இந்த நாவலுக்கு பேர் வச்சிருக்காரு. இதில் திருமணமாகி அந்த டெல்லிக்கு அந்த பையனோட அந்த பொண்ணு சேர்ந்து போய் வாழ்கிறதுக்கு போகிறா. ட்ரெயினில் போகிறா, சென்னையிலேருந்து கிளம்பி. கூட ஒரு பாட்டியும் போகிறாங்க. அவங்க போய் அங்கே இறங்குறப்பலேருந்து ஆரம்பமாகுது. யாரை பற்றி மெயினாக இந்த கதை போகுதுன்னா அந்த கப்பலை பற்றி கிடையாது, கல்யாணம் ஆகி புதுசாக போகிறவங்கள பற்றியே கதை கிடையாது. அந்த பாட்டியம்மா போய் மொழி தெரியாத ஒரு ஊரில், டெல்லியில் தமிழ் மட்டுமே தெரிஞ்ச ஒரு பாட்டி. அவங்க எப்படி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை குடும்பங்களையும், அதாவது ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய குடும்பங்களையும் ஒன்று சேர்க்குறாங்க. அவங்களோட இன்னசென்ட் கேரக்டர்னால தமிழில் தான் அவங்க பேசுகிறாங்க, யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணி தான் ஆகணும். ஆனாலும் அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, அவங்க முதுமையை வச்சு அவங்க எப்படி மற்றவங்களோட அவங்க கலந்துக்கிறாங்க, பழகுறாங்க, எப்படி நிறைய பிரச்சனைகளை அவங்க சுமூகமாக தீர்க்குறாங்க அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நமக்கு தோணும். கூட துணைக்கு போய் அங்கே மாப்பிள்ளை பொண்ணுமா இருக்கிறதுக்காக கூட போனவங்க இவ்வளோ விஷயங்கள் அங்கே பண்ணுறாங்க. அது ஒரு கலகலப்பான ஒரு நாவலாக இருக்குது. நமக்கு ஒரு குடும்பம் எப்படி முக்கியம், இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய ஆகிடுச்சு, அப்பார்ட்மெண்ட்ஸில் எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கணும், அது இப்போ சாத்தியம் இல்லை. இருந்தால் நல்லாயிருக்கும், உண்மையாக பழகுனாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பார் மின்டோ ரோட் நாவல். நெக்ஸ்ட் புக்கு, செகண்ட் புக்கு அவர் எழுதின புக்கே தான். இவரோட நடை பார்த்திங்கன்னா நகைச்சுவையான நடை. கல்கி, அது மாதிரி தேவனோட படிச்சிருக்கேன். அது மாதிரி எஸ்பிவி அவங்களோட புக்கையும் நான் படிச்சிருக்கேன். அவங்கெல்லாம் அந்த டைப்லேயே தான் இவரும் எழுதியிருக்காரு. இவரோடு ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. அதுவும் இந்த புக்கு ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு. அந்த டைட்டில் பார்த்திங்கன்னா ரஜினிஹாசனும் ராஜம்மாவும். ஃபஸ்ட்டு கதையே அதுதான், ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் அது. அடுத்தடுத்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. எல்லாமே ஹிலாரியஸ் காமெடி, பயங்கரமான காமெடி, நகைச்சுவை அப்படி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு ஆஃபீஸில் பூந்துருச்சுன்றதுக்கு, அந்த பாம்பை அடிக்கிறதுக்கு அவங்க பெர்மிஷன் வாங்கி அடிக்கணும்ன்ட்டு போய் 3 நாள் கழிச்சு அந்த பாம்பை கண்டுபிடிப்பாங்க ஆஃபீஸ்லே. அது செத்து போயிடும். அதை அடிக்கிறதுக்காக பேசி கடைசியில் 3 நாள் கழிச்சு பாம்பு இருக்குமா, அது செத்து போயிடும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற கதை. அதுக்கப்புறமேலுக்கு போகுது அடுத்தடுத்து மைசூர் பாகு செய்வது எப்படி, பயங்கர காமெடியாக இருந்துச்சு. எல்லாமே செம்ம காமெடியாக இருந்துச்சு. அந்தளவுக்கு நகைச்சுவை நல்லா இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு.
இவரோட எழுத்து வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு புக்கு வாங்கியிருந்தேன், 2 புக்கு ஆக்சுவலாக அவரோட வாங்கியிருந்தேன். பட் நான் அது படிக்கலை, விட்டுட்டேன் நான் பாதியிலே. அதுக்கப்புறமேலுக்கு தான் நான் வந்து என் மின்டோ ரோட் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ இந்த கட்டுரை தொகுப்புகள் இருக்குது, அதாவது கட்டுரை சிறுகதைகள் மாதிரி தான் இது. அருமையாக இருந்துச்சு இந்த ரைட்டிங். ஸோ இது ரெண்டுமே அவரோட புக்கு. ஸோ 2 ஜேர்னலில் வந்து அவர் புக்கே வந்துருச்சு. பயணக்கட்டுரை நான் வந்து சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அருணாராஜ் எழுதினது. அருணாவின் வியனா. வியனாவுக்கு போகிற வரைக்கும் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து 3 பிளேஸ் வந்து அவங்க போகிறாங்க. அருணாராஜோட புக்கு நான் ஏற்கனவே ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், பட் அதை படிக்கலைனா. பட் அவங்க எழுத்து நடையும் வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. அருணாவின் வியனா. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க. அது என்னென்ன ஊருன்னா புட்டாபெஸ்ட், இன்னொன்று வந்து வியன்னா, இன்னொன்று வந்து ப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இது இந்த ஊர் எல்லாமே வந்து புதுசு ஆக்சுவலாக. இந்த சிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து யாருமே போகாதது. இவங்க வந்து இந்த செக் குடியரசோட இதை அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதை தான் அவங்க அதில் வந்து காமெடியாக சொல்கிறாங்க. சுத்தமாக அவங்களுக்கு வெளிநாட்டு போய் பழக்கமே கிடையாது, டெல்லிக்கே போனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட வந்து 3 நண்பர்கள், தோழிகள், 3 தோழிகள் வந்து சேர்ந்து போகணும். மொத்தமாக 4 பேர். அதில் ஒருத்தவங்களுடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா அவங்க வரமாட்டாங்க. இன்னொரு தோழி வந்து அமெரிக்காவில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறதா இருந்தாங்க. இங்கேருந்து இவங்களும் இன்னொரு தோழியும் வந்து போகணும். 2 பேருமே போய் அதில் நடக்கிற நகைச்சுவையான விஷயம், நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாமல் நம்ம போகும்போது ஏர்போர்ட்டில் என்னென்ன நடக்கும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் போகிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை அவங்க வந்து பகிர்ந்துருக்காங்க. இதில் அந்த ஊரை பற்றியுமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யார் கட்டுனது, என்ன விஷயம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது ஹிஸ்ட்ரி நமக்கு தேவையில்லை. அதுவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஹிஸ்ட்ரியே சொல்லலை, நமக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோ, அதாவது புட்டாபெஸ்ட் தான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக். எது யாருமே வந்து அங்கே இருந்து வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. மெயினாக அப்பார்ட்மெண்ட்டில் கூட கீ வந்து அவங்களே எடுத்துகிட்டு அவங்களே யூஸ் பண்ணிவிட்டு அவங்களே அந்த சாவியை வந்து வச்சுட்டு போயிடணும். எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக். இது எதுவுமே வந்து மனுஷால் வந்து செய்கிறது கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் வந்து வியனா தான் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, அமைதி இல்லாமல் நம்ம பாண்டிச்சேரி மாதிரி இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. மற்றது எல்லாமே வந்து பிளேசஸ் வந்து நல்லா இருந்துச்சு. எல்லா ஒரு கண்ட்ரியுமே வந்து என்ன இருக்குன்னா, இது இருக்குது, அரண்மனை இருக்குது, அதை ஒட்டி ஏதாவது வந்து சர்ச்சு அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது, நீட்டாக இருக்குது, அதே சமயம் அமைதியாக இருக்குது. புட்டாபெஸ்ட் வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஏன்னா அதிகமான பேர் அங்கே போகிறது இல்லைன்றது சொன்னாங்க. இன்னும் நிறைய பிளேசஸ் அங்கே இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்த தடவை போனால் அங்கே போகலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே உள்ள வழிகாட்டிகள் அவங்க எல்லாருமே நல்லா வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த டிரான்ஸ்லேட்டர் காதில் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பொருத்திக்கிற மாதிரி ஹெட்செட் மாதிரி கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. அது ஃபுட்டு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னா, 2 தோழிகள் கூட வந்தவங்க வந்து ஒரு வேளையாவது நைட்டாவது வந்து அவங்க எடுத்துக்க ரூம்லேயே சமைச்சு அவங்க சாப்பிட்ருக்காங்க. மற்ற சமயத்தில் அவங்க வெளியில் சாப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து காமெடியாக அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க ரைட்டிங் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புக்கும் நல்லா இருந்துச்சு, அருணாவின் வியனா. எல்லாமே கிண்டில் அன்லிமிட்டடில் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த புக்கு வந்து ட்ராவலாக், இந்த ஜேர்னர். நெக்ஸ்ட்டு ஜேர்னர் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன், பட் இந்த காலத்துக்கு தேவையானது. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. ஃபேன்டாஸ்டிக். தமிழில் எல்லா வந்து அந்த கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து அழகாக வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி. இந்த புக்கை எழுதினது பார்த்தீங்கன்னா ஜெயராம் அவர்கள் எழுதியிருக்காங்க. இவர் வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து எப்படி இவளுக்கு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே இங்கிலீஷில் நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. அதையே வச்சு ஒரு சிறுகதைகள் நிறையா வந்து அவங்க எழுதியிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 சிறுகதைகள் இருக்குது. அந்த பிக்சர்ஸோடு, அதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணி அவர் வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் போட்ட பிக்சர்ஸோடு இருக்குது. இப்போ அருணாவின் வியனாலையும் வந்து பிக்சர்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த புக்கை செக் பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் வந்து பிக்சர்ஸை வந்து க்ரியேட் பண்ணி போட்டிருக்காரு ஆப் யூஸ் பண்ணி. நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் யூஸ் பண்ணுறது எப்படி, சர்ஜரி பண்ணுற ரோபோட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இந்த காலத்துக்கு எது எதுலாம் அது மாற்றத்தை கொண்டு வரும்ன்றதை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து,
அதை வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஃபிக்ஷனில் நம்ம சொன்னாலுமே நடைமுறையில் நடக்கிற விஷயம்தான். சர்ஜரியே அது வந்து பண்ணக்கூடிய விஷயத்த வந்து இதில் சொல்லியிருக்காரு. மெஷின் லேர்னிங் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அதாவது இது வந்து கம்ப்யூட்டர் படித்தவங்க தான் வந்து படிக்க முடியும் இந்த புக்குன்னு கிடையாது. யார் வேணாலும் படிக்கலாம். உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக நாலேஜபிளான ஒரு புக்கு, வித் ஸ்டோரி. அதனால் இந்த புக்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் Kindle Unlimitedல இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜேர்னர் பார்த்தீங்கன்னா மெமையர்ஸ். அதாவது நான் ஃபிக்ஷனில் ட்ராவலாக ஒரு ஜேர்னர் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து மெமையர் அப்படின்னு இதை சொல்லலாம். none other than எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நூலக மனிதர்கள். என்னுடைய ஃபேவரட்டான ரைட்டர் ஃபார் த நான் ஃபிக்ஷனுக்கு எனக்கு வந்து இவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நான் அவங்களோட ஷேர் பண்ணிட்டேன். வீடிலா புத்தகங்களும் இருக்குது, இன்னும் அது வந்து பாதியோடய நிற்கிது. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் அவர் வந்து கொடுத்துருக்காரு. இதில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அதை நான் மெமையர்னு சொல்கிறேன். நூலகம் அப்படின்னா அதாவது புத்தக கடைனாலே எனக்கு இவர் தான் ஞாபகத்துக்கு வருவார். பழைய புத்தக கடை இதெல்லாம் எப்படி அவர் வந்து சர்ச் பண்ணி போய் பார்க்குறாரு, புக்ஸ் வந்து சர்ச் பண்ணுறாருன்றது. இதில் அவர் நூலகங்களுக்கு போகிறது, அவங்க ஊரில் இருக்கிற நூலகத்துக்கு போகிறப்ப அவர் யாரையெல்லாம் சந்திச்சார், யாரெல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதர்களை பற்றியும் ஒவ்வொரு கட்டுரையாக அவர் சொல்லியிருக்காரு. எல்லாமே வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. நம்மளே வந்து இப்போ புக்ஸ் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இவர் சொல்கிற விதங்கள் பிடிக்கும். இதில் புத்தக திருடன்னு ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டு அவர் பயங்கரமாக அடிக்கிறாங்க லைப்ரரியில் இருக்கிறவங்க எல்லாருமே. அதுக்கப்புறமேலுக்கு அடுத்த நாள்லேருந்து பார்த்தாக்கா அந்த திருடனாக இருந்தவர் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாரு லைப்ரரியில். ஸோ ஒரு புக்கை தானே அவர் எடுக்கிறதுக்காக வந்தார், விற்கிறதுக்காக இல்லை படிக்கிறதுக்காக திருடி இருக்காரு. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. நிறைய அந்த லைப்ரரியன் பண்ணுற விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருப்பார். அது மாதிரி ஒரு லாசா ராமமிர்தம் அவங்களுடைய ரசிகை ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த பெண்மணி வர்றது கிடையாது. அவங்க அப்பா வந்து லாசா ராமமிர்தமோட லேட்டஸ்ட் நாவல்ஸ் ஏதாவது வந்திருக்கா இல்லை நாவல் இது இருக்கா அது இருக்கு அந்த பேரை சொல்லி என் பொண்ணுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாரு. ஸோ டச்சிங். அதே மாதிரி ஒரு பையன் பையன் வந்து அப்பா படிக்கிறது, பையனை வந்து அவன் புத்தகத்தை அவனே தேர்ந்தெடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாரு. அவனே தேடி கண்டுபிடிச்சி சில புக்ஸ் எடுத்து படிக்கிறான். ஸோ இது எல்லாமே வந்து அதில் சொல்லியிருக்காரு. நான் புத்தக விரும்பிகள் மட்டும் இல்லை, படிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், இல்லை அட்லீஸ்ட் லைப்ரரிக்காவது போகலான்னு தோணும். ஸோ அதுவும் வந்து இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு புக். இது மெமையர் ஜேர்னலில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து 5 புத்தகங்கள் 5 ஜேர்னலில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து அதுவும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து வித்தியாசமான முறையில் வந்து சொல்லியிருந்தது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த புக்கை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Sharmila. Bye.